வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம் நான் முருகேசன். இந்த ஒரு காணொளி நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், பாருங்கள். திரும்பவும் பாருங்கள். பிள்ளையார் சிலை விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் சிலை கொண்டு வந்த சிலை அந்த பிள்ளையார் அந்த உயர் மின்னழுத்தம் அதில் ஹைட்டாக இருந்திருக்கு பிள்ளையார். அதில் மோதி கிட்டத்தட்ட 13 பேர் ஸ்பாட்லேயே விட்டுங்க. அதில் ஒரு பையனை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நின்று இருந்த வாக்கில் அப்படியே கையை கட்டின வாக்கில் அப்படியே கீழே சரிஞ்சு போகிறாப்புல, ஷாக் அடித்து கருகிட்டாப்புல அப்படியே நின்றுக்கிட்டு. இந்த 13 பேர் இறந்ததுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு தெரியல. இந்த 13 பேர்த்துடைய வீடு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது தெரியல. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 38,000 சிலைகள் கரைச்சிருக்காங்க. இந்த 13 பேர் இறந்தது வடநாட்டில், அது வெளிநாட்டில். நம்ம ஊர்லேயே வடநாட்டில் நடந்திருக்குது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்க 38,000 சிலை கரைச்சிருக்காங்க. இந்த காணொலியை உங்களுக்கு அதை காமிக்கணுங்கிறதுக்காக தான் காமிச்சது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னால் நம்ம காமிக்கணும்ல. ஆனால் 38,000 சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே. அப்போ இந்தியா முழுக்க எவ்வளோ சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த 38,000 சிலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த வர்ணங்கள் பூரா, அந்த கலர் பூரா கெமிக்கலுங்க. இது பூரா ஒன்று கடல், ஆறு, இதில் தான் கொண்டு போய் வரும். இப்போ இந்த ஆடி மாதங்கிறதுனால தென்மேற்கு பருவமழை இந்தியா பூராவுமே நல்லா வலுவாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் கடல்லையும் சரி, கடலில் எப்பயுமே தண்ணி இருக்கும், ஆறுகளில் குளங்களில் தண்ணி நிறைய வருது. இந்த நிறைய வர தண்ணியில் கொண்டு போய் இதை கொண்டு போய் போட்டிருக்கோம். இவ்வளோ தண்ணி வர்ற டயத்தில் இது கொண்டு போய் போட்டிருக்கோம். இது எல்லா விவசாயத்துக்கும் எல்லா இதுக்கும் போகும். இப்போ நம்ம சாமியை கும்பிடுறோம், வருஷம் பூராவும் தான் பிள்ளையாரை கும்பிட்றாங்க. எந்த வேலை செஞ்சாலும், எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, முதல்ல பிள்ளையாரை போய் கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்கிறாங்க. இது இந்துக்களுடைய கடவுள் அல்ல, அது நமக்கான கடவுள் அல்ல, நம்ம இந்துக்களும் அல்ல. ஆனாலும் நம்ம அவங்க நம்ம மேலே திணிச்சிட்டாங்க, நம்ம மண்டையில் புகுத்திட்டாங்க, நம்ம கும்பிட்றோம். வேறு வழியில் எல்லாருமே கும்பிட்றோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாக்கா உடனே ஒரு மஞ்சளை கொஞ்சம் பிடிச்சி அதில் ஒரு 2 அருகம்புல் சுற்றி சொருவி அதை பிள்ளையாருன்னு சொல்லி வச்சு சாமி கும்பிட்றாங்க. எதுக்கடா பிள்ளையாரை கும்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே இல்லாமல், ஒரு விவரமே தெரியாமல் நம்ம பிள்ளையாரை கும்பிட்றோம். சரி, கும்பிட்றோன்னு வைங்க. ஆனால் அந்த 13 பேர் செத்து போயிட்டாங்களா, அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஒருத்தர் 2 பேர்னால் பரவாயில்ல, 13 பேர் மொத்தமாக செத்துருக்காங்க. இந்த 13 பேரோடது சரி, நம்ம கடலில் கலக்கிற அந்த ஆறுகளில் குளங்களில் கலக்கிற அந்த பிள்ளையார் சிலையோட அந்த கலர், அந்த கெமிக்கல், இதெல்லாம் அந்த அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும். விநாயகர் சிலை கும்பிடுறதோட விட்டுற வேண்டியதானேங்க. எல்லாருமே கும்பிடுறதோட விட்டுற வேண்டியது தானே. அதை விட்டு தண்ணியில் போய் கரைச்சி அது ஊர்வலம் போகும்போது பார்த்திங்கனாக்கா அவ்வளோ டான்ஸு, அவ்வளோ ஆட்டம், அவ்வளோ பாட்டம். அது எங்கேயுமே ஆன்மீகம் எங்கே இருக்குதுன்னு தெரியலை. ஆன்மீகங்கிறது ஒரு அமைதியாக நடக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா, உன்னை உனக்கு உயர்த்துவதற்கு பேர் தான் ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. நம்ம யாருன்னு நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு, நமக்கு வெளியே விளங்க வைக்கிறதுக்கு, இதுதான் ஆன்மீகம்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஆனால் இவங்க கொண்டு போன அந்த விநாயகர் சிலையில் ஏதாவது ஒரு சின்ன ஆன்மீகம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஆன்மீகம் இல்லை, ஒரு பக்தி இல்லை. விநாயகர் சிலை மேலே வண்டி மேலே இருக்கிறது, கீழே உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. இந்த ஒரு காரணம் இல்லை, அட்ரா ஊத்துறா கொளுத்துறா அப்படிங்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. விநாயகர் சிலை மேலே இருக்குது, இவங்க கீழே இருக்குது. எங்கே இருக்குது இதில் ஆன்மீகம்? எதுக்கு இந்த ஆன்மீகங்கிற பேரில் எதுக்கு இந்த மோசடி? அதில் கலந்துக்கிட்டவன் எத்தனை பேர் பார்ப்பனர்கள் இருக்காங்க? கலந்துக்கிட்டவங்க பூரா நம்மால் தான்.
நம்மால் தான் கலந்துக்கிறான், நம்மால் தான் எல்லாமே செய்கிறான். ஆனால் அதில் உள்ள உண்மை என்ன எதுவுமே இறங்காது. தப்படிக்கணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், தண்ணி அடிக்கணும். தப்படிக்கணும், பாட்டு பாடணும், தண்ணி வைக்கணும், டான்ஸ் ஆடணும். இவ்வளவு தான் அவங்களோட கான்செப்டே ஒழிய மற்றபடி பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. அதில் எந்த ஆன்மீகம் இருக்கிறதுனால வடநாட்டில் ஒரு 13 பேர். இது நமக்கு தெரிஞ்சது. தெரியாமல் எத்தனை நடந்திருக்குதோ, எவ்வளோ இப்போ உயிர்கள் பலி போயிருக்குது தெரியல. நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலே இந்த எவ்வளோ உயிர்கள் பலி போயிருக்குது, என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்ன காரணம்னு கேட்டால் மீடியாக்களை பூரா எல்லாத்தையும் மறைச்சிடும். பிஜேபிக்கு எதிராகவோ ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவோ எந்த இதையும் செய்ய முடியாது, எந்த இதுவும் சொல்லவும் முடியாது. எல்லாம் மௌனிகளாக கண்மூடித்தன என்ன சொல்கிறது, எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய 4வது தூண்கள் தான் நம்மளுடைய பத்திரிகைகள். கோடி மீடியாக்களாக மாறிவிட்ட நம்ம பத்திரிகைகள் இதையெல்லாம் மறைச்சிடும். எல்லாத்தையுமே மறைச்சிடும். எதையுமே நம்ம வெளிப்படையாக சொல்லாது. அதில் 100 நடந்துச்சுன்னா ஏதாவது 1 2 சொல்லுவாங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்களே ஒழிய முழுசாலாம் சொல்ல மாட்டாங்க. நமக்கு என்ன சொல்கிறது, பிள்ளையாருங்கிற பேரில் ஒரு அராஜகம், அடாவடி, அட்ராசிட்டியை பண்ணியிருக்காங்களே ஒழிய இதில் ஆன்மீகம் சுத்தமாக இல்லை. யாருக்கும் துளியளவு கூட நன்மை பயக்கவில்லை. இயற்கைக்கும் தண்ணீருக்குமான பஞ்சபூத சக்திகளில் ஒன்றான தண்ணீருக்கும் மக்களுக்கும் பேரிடியாகத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தியின் ஊர்வலமும் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.